ஏய் நிறுத்துங்கடா. என்னையா மேலதாளத்தோட வந்திருக்கீங்க? நன்கொடை விடுமா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். வாட்? பொண்ணா? எந்த பொண்ணு? என்னங்க இது, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? ஆமா. அததான் கேட்க வந்தோம். What nonsense you are talking. இந்த எக்ஸ் மேயர் செல்வதோர வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியம்டா உங்களுக்கு? போச்சுடா, இந்த ஆளு ஆவுன்னு அட்டாணியில இருக்கவானே. சின்னமணி, நான் கேட்கறேன்னு வருத்தப்படாத. நீ அந்த பொண்ணை பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா? நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது பாவா. எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி, கண்மணி, கண்மணி. என்னப்பா? பாத்தீங்களா பாவா, பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. நல்லா பாருங்க பாவா. என்னமா இது? உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறான். எனக்கும் இவருக்கும் கல்யாணமா? ஐயோ, நல்ல தமாஷை. கண்மணி, நேத்து அவன் கூட பேசி சிரிச்சதுக்கும் இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்கெல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க. விளையாடாத கண்மணி. ஆமா, உன் கூட விளையாட நீ என் மாமன் மகன், அதனால விளையாடுற. இது பாரு, நான் சிரிச்சது உன்னை பார்த்து இல்ல, உன் பேச்சையே நம்பி வந்திருக்காங்களே இவங்கள பார்த்துதா. இத பாருங்க, நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு. உண்மையிலேயே அவரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தா இப்படி வாசப்படலையே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன். அவர் காலை தொட்டு கும்பிட்டு உள்ள கூப்பிட்டு இருப்பேன். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. கண்மணி, இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னது நீதானே? இத பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க அவருக்கு சொந்தக்காரரா? இல்லம்மா. உங்களுக்கு என்னையும் தெரியும், அவரையும் தெரியும் இல்லையா? ஆமா. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அவரு 3ஆம் கிளாஸ் ஃபெயிலுமா. இப்படி 3ஆம் கிளாஸ் படிச்சவரு என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா?